பிரியமானவர்களே, தலைமைத்துவம் என்ற தலைப்பிலே ஒரு சிறு செய்தி நாம் இந்த காலை வேளையிலே தியானிப்போம். எது தலைமைத்துவம் என்ற ஒரு அடிப்படையில் நாம் கண்ணோட்டமாக பார்க்கும்போது, தலைமைத்துவம் அநேகருக்கு கொடுக்கப்படுகிறது. அநேகர் தலைவர்களாக பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை குடும்பத்தில் தலைவர்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஸ்தாபனங்கள், ஐக்கியங்கள் போன்ற நிர்வாகங்களை நிறுவித்து அதிலே ஒரு பொறுப்பான இடங்களிலிருந்து செயல்படுகிறவர்களாக இருக்கலாம். இதுபோல பல இடங்களில் தலைவர்களாக நாம் வாழ வேண்டிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும்போது அந்த தலைமைத்துவத்திலிருந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். வேலை செய்கிற இடத்துல நாம் மிகவும் சரியான வகையில் நாம் செய்கிறோம் என்று சொல்லி நமக்கு ஒரு பொறுப்புகளை கொடுத்திருக்கலாம். இதுபோல பல இடங்களில் நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் கூட நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கைகளெல்லாம் பார்க்கும்போது அநேக தலைவர்கள் ஜீவிக்கிறார்கள். அவருடைய தலைமையில் தலைமைத்துவம் என்ற காரியங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். மோசே முதற்கொண்டு அநேக கடைசி அப்போஸ்தலர்கள் வரைக்குமாய் கூட அநேக தலைவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் தலைவர்களாக இருந்து செயல்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை வகித்து கொண்டு வருகிற எந்த ஒரு மனிதர்களுக்கும் அந்த பொறுப்புகள் மிகவும் கவனத்தோடு செய்யக்கூடிய கடமை நம்ம யாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. இதில் இந்த நாளில் இந்த காலை வேளையில் பார்க்கும்போது இந்த தலைவர்களாக பொறுப்பேற்று தங்களுடைய வேலைகளை செய்கிறவர்கள், கடமைகளை செய்கிறவர்கள், அவர்களுக்குள்ளாக அங்கு சில முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், பல விதமான புரிதல் இல்லாமல் சம்பாஷிக்கிற சம்பாஷணைகள், வாதாடுகிற காரியங்கள், இது போன்ற காரியம் தங்களுடைய நோக்கங்கள், தங்களுடைய வேலைப்பாடுகளை அது மட்டுப்படுத்தி விடுகிறது அல்லது செயல்பட முடியாமல் அது நிறுத்தி வைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தலைவர்கள் தங்களுடைய முரண்பாடுகளை எந்த நிலையில் அவர்கள் செயலாற்றுகிறார்கள் என்று பார்க்கும்போது பரிசுத்த வேதாகமத்தில் மோசேயுடைய வாழ்க்கையிலும் ஆரோனுடைய வாழ்க்கையில் இவர்களுக்குள்ளாக இருந்த கருத்து வேறுபாடும் முரண்பாடுகளை நாம் வாசித்து அறிந்து கொள்கின்றோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் முழுமையாக நாம் வாசிப்போம் என்றால் மோசேக்கும் ஆரோனுக்கும் சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருப்பதை நாம் அறிகிறோம். இவைகளால் மக்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தேவனுக்கு விரோதமான பாவங்களும் அக்கிரமங்களும் அவர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. இங்கு ஆரோனும் மோசேயும் இஸ்ரவேலின் தலைவர்கள் தான். ஆனால் ஆரோனின் அணுகுமுறை வேறு, மோசேயின் அணுகுமுறை வேறு. இவ்வேத பகுதியின்படி ஆரோன் மனித விருப்பத்துக்கேற்ற தலைவராக இருக்கின்றார். மோசேயோ தேவ சித்தத்துக்கேற்ற தலைவராக விளங்குகிறார். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் சம்பவங்களை நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். ஆரோன் ஜனங்களை குற்றம் சாட்டி தம்மை தப்புவித்துக் கொள்கிறார். வசனம் 22வது வசனம். மோசேயோ ஜனங்களின் குறையை ஏற்று தம்மை மறிக்கவும் ஒப்பு கொடுக்கிறார். வசனத்தை வாசிக்கும் போது 32வது வசனத்தில் வாசிக்கலாம். ஆரோன் ஜனங்களை எளிதில் கை கழுவ தயாராக இருந்தார்.
வசனம் 22, 22லிருந்து 24. மோசேயோ தேவன் அழிக்க அனுமதிக்க கேட்டும், அதாவது மக்களை அழித்து விடுவேன் என்று சொல்லி தேவன் கேட்டும் அவர்களை அணைத்து கொண்டு பரிந்து பேசுகிறார் மோசே. அதை நாம் 9வது வசனத்திலிருந்து 13 வசனங்களில் வாசிக்கலாம். அதாவது யாத்ராகம் 32 இந்த வசனங்கள். ஆரோன் பாவத்தை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு காதணியை கேட்டு வாங்கி அவர்கள் பல அவர்களுடைய உடைமைகளாகிய நகைகள் போன்றதை கொடுத்தார்கள். அதை அக்கினியில் போட்டான், கன்றுக்குட்டியை ஏற்படுத்தினான். கன்றுக்குட்டி வந்தது என்று சொல்லி அதை வைத்து கொண்டாடி கோஷம் போட்டு அதை ஆராதிக்கிறவர்களாக இருந்தார்கள். 24வது வசனம். மோசேயோ பாவத்தின் பயங்கரத்தை உணர்ந்தவராக மகா பெரிய பாவம் என்று அறிக்கையிடுகிறார். மக்களுடைய எல்லா மீறுதல்களிலும் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரு தலைவராக மோசே காணப்படுகிறார். ஆரோன் மக்கள் நிர்வாணமாக இருக்கிறதற்கு துணை போகிறார். வசனம் 25வது வசனம். மோசேயோ தீமையை சுத்திகரிக்கிறார். 26லிருந்து 38 வசனம். ஆரோன் பொல்லாத ஜனங்கள் என பற்றற்றவராக கூறுகிறார். 22வது வசனம். மோசேயோ தேவன் மோசேயின் ஜனம் என்ற போதும் உம்முடைய ஜனம் என்று சொல்லி அந்த ஜனங்களை தேவனுடைய ஜனங்கள் என்று திரும்ப திரும்ப கூறுகிறார். இவ்விதமாக இவர்கள் இருவரிடத்தில் காணப்படுகிற முரண்பாடுகள், இந்த கருத்து வேறுபாடுகள் அவர்கள் அங்கு மக்கள் மத்தியில் செயல்படும் போது மக்களை இவ்விதமான தவறான பாதைகளை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் மோசேயினுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஆரோனுடைய குறுக்கு வழிகள், தவறான ஒரு நோக்கங்கள் இருந்தாலும் கூட கர்த்தர் அழைத்த அழைப்பில் மோசே உறுதியாக நின்று தன் கடமையை மோசே செய்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று சொல்லி ஒரு பொறுப்புகளோ தலைமைத்துவத்தினுடைய நிர்வாகத்திலே நாம் நின்று செயல்படுகிறவர்களாக இருக்க முடியாத வாய்ப்புகள் கிடைக்குமானால் நம்முடைய நோக்கங்கள் மன தெளிவாக சீராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நாம் நியாயத்தோடு நீதியோடும் நேர்மையோடும் நியமிக்கப்பட்ட காரியங்களில் மிகவும் கவனத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் கருத்து வேறுபாடோ முரண்பாடுகளோ ஏற்பட்டு பிரச்சனை வராமல் அதை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு அநேகருடைய கருத்துக்கள் வித்தியாசமாக மாறுபட்ட கருத்துக்களாக வேறான நோக்கங்களை கொண்டவர்களாக இருப்பது நிமித்தம் அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அதே போல பரிசுத்த வேதாந்தத்தில் சவுலுடைய தலைமைத்தை நாம் பார்க்கும்போது அவன் பயங்கரமான வீழ்ச்சிக்கு காரணக்கர்த்தராக இருக்கிறான். காரணம் அவனது பொறுமையின்மை, அவனது அவசரம், அவனது கீழ்ப்படியாமை, அதோடு கூட தேவனோடு கூட சரியான உறவு இல்லாதவராய் வாழ்ந்து அவரால் சில காரியங்கள் தப்பிதமாக நிகழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆக சவுலுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையில சென்று கொண்டிருப்பதை நாம் பரிசுத்த வேதாந்தத்தில் பார்க்கிறோம். எத்தனை தடவை எச்சரித்தும் கீழ்ப்படியாமல் அவன் பொறுப்பற்றவனாக தன் தலைமைத்துவல அவன் தலைவனாக விளங்கி கொண்டிருந்தான். தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் குழப்பமுள்ளவனாக இருந்தான். ஒரு ஆன்மீக தலைவன் தேவனோடு உள்ள உறவை விட்டுவிடும் போது தேவ சித்தத்தை செயல்படுத்துவதில் குழப்பம் அடைவது உறுதி. ஏனெனில் தேவ வழியை நடத்துதலை அவன் பெற முடியாததுனால அந்த அவனுடைய பொறுப்புகளிலிருந்து செயல்படுகிற யாவும் குழப்பம் அடைகிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த வேதாந்தத்தில் சரியான ஆலோசனைகளையும் யோசனைகளையும் கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டறிந்து நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் நாம் நேர்மையோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நீதியோடும் நிதானத்தோடு நாம் எந்த காரியங்களை நாம்
சோதித்தறிந்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை கொண்டு ஒரு பெரிய வெற்றியும் மாற்றங்களும் உண்டாகும். இதனால் சமுதாயத்திலும் அநேகருக்கு உபயோகமும் பிரயோஜனப்படும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே தலைமைத்தில் இருக்கின்ற பொறுப்பாளிகள், தலைவர்களாக விளங்குகின்ற எந்த தலைவர்களும் தங்கள் வாழ்க்கையில் எதையும் யோசித்து நிதானத்தோடு நீதியோடு செயல்படுகிற அர்ப்பணத்தோடு செயல்படும்படி இந்த கருத்தின் மூலமாக நாம் அநேக காரியங்களை அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சுவிசேஷ எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக கர்த்தருடைய தாசன்.